இன்றைய அண்மை செய்தி. தாவேக அரசு வெளியிட்டிருப்பது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்றி அறிக்கை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயலாமையை மறைக்க ஹைப் ஏற்றிய அறிக்கையை வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெளியிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறித்த இந்த விமர்சனம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் இன்று மாலை வெள்ளை அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அந்த வெள்ளை அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்குமாறு இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் என இருமடங்காக உயர்ந்துள்ளதாகவும், வருவாய் பற்றாக்குறையானது கோவிட் பெருந்தொற்று ஆண்டை விடவும் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்துள்ளதாகவும், அது மட்டுமின்றி மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அது மட்டுமின்றி ஒரு காலத்தில் இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே சரிந்துள்ளதாகவும் பல்வேறு நிகழ்வுகள் கொண்ட இந்த வெள்ளை அறிக்கை என்பது நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை என்பது வெளியானது. அந்த வெள்ளை அறிக்கையை தற்பொழுது சுட்டிக்காட்டி தங்கம் தென்னரசு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் நிதி அமைச்சராக தங்கம் தென்னரசு பொறுப்பை வகித்திருந்தார். இந்நிலையில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பதிவில் வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை என்றும், தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கி கூறப்பட்டிருக்கிறது என்றும், ஆனால் வான வேடிக்கை வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றி பொறுப்பிற்கு வந்துள்ள இந்த அரசு தனது நிர்வாக திறமையின்மையினாலும் ஆழம் தெரியாமல் காலை விட்டு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இயலாமையினாலும் புஷ்பானமாக மாறிவிட்டதை மறைக்க ஹைப் ஏற்றிய அறிக்கை ஒன்றினை வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெளியிட்டு அதனையும் பிளாப் ஆக்கி இருக்கிறது என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி பொதுமக்கள் தெருவுக்கு வந்து போராட தொடங்கி விடுவார்களோ என அஞ்சி அவர்களின் கோபக்கனலில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் உத்தியாக தங்களின் இயலாமையை மறைக்கவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியீட்டு நாடகம் நடத்தப்பட்டு இருக்கின்றதே தவிர வேறு எதற்கும் அல்ல எனவும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி இவ்வளவு இருந்தாலும் எனினும் உரிய விளக்கங்களை விரிவாக தான் கூறுவதாகவும் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவரின் சமூக வலைதள பக்கத்தில் விமர்சனம் செய்து இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.